ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாருக்கும் என்னுடைய நியூ இயர் விஷஸ். இந்த 2026ஓட நம்ம செகண்ட் டேக்கு வந்தாச்சு. எல்லோரும் ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நம்ம நினச்ச ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுக்கும் இந்த வருஷம் எல்லாருக்கும் தோதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் அகெயின் நியூ இயர் விஷஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட நியூ இயர் ஃபஸ்ட்டு டே நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேவே வந்து சர்ப்ரைஸோடு தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு பிளைண்ட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஒரு அழகாக ஒரு ஒயிட் கார்பெட் போட்ட மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நேற்று நைட்டு நல்லா குளிர்ச்சு, பட் ஸ்னோ பெய்ய போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே அழகாக இருந்தது. ஸோ இந்த வெல்கம் மேட்டில் நம்மளே யாரோ வெல்கம் பண்ணுற மாதிரி அழகாக அதில் கோலம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ குளிரில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வர்றது பார்த்திங்கன்னா அணில். இந்த மரத்துலலாம் வந்து நிறைய அணில் இருக்குது. சம்மரில் அழகாக துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும், பட் வின்டரில் வந்து அப்படியே சாப்பாடு தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ குளிர்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் எங்களோட அந்த சைட் வாக்கில் வந்து நான் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலையை வச்சுருவேன். நான் என் பையன் என் ஹஸ்பண்ட்லாம் கேட்பாங்க, இது இவ்வளோ குளிரில் யாராவது வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. சாப்பிட்டதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக எங்களோட மார்னிங் ரொட்டீன் சோக்ட் ஆல்மண்ட்ஸும் நம்ம சோக் பண்ண அந்த வெந்தய தண்ணியும் குடிக்கிறது. இந்த ஆல்மண்ட் சோக் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நான் எங்கள் இன்டோர் பிளான்ட்டு கருவேப்பிலை செடிக்கு கொஞ்சம் ஊற்றுவேன். இது டெய்லி ஊற்றக்கூடாது. நீங்கள் வெளியில் வைக்கிறீங்கன்னா டெய்லி ஊற்றலாம், பட் இன்டோருன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி ஆல்மண்ட் வாட்டர், நீங்கள் அதாவது சோக் பண்ண வாட்டர், ஆல்மண்ட் நம்மளுக்கு வாட்டர் வந்து பிளான்ட்டுக்கு அந்த மாதிரி அது ஊற்றுனீங்கன்னா அதுக்கு நேச்சுரலான ஒரு ஆர்கானிக் வேல ஒரு நியூட்ரியன்ஸ் அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ரொம்ப பெருசாலாம் நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. ப்ரெட் டோஸ்ட் வித் அவகேடோ, அதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக்கு என் ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் ஒரு ஆப்பிள். அடுத்து இந்த அவகேடோ ஓப்பன் பண்ணும்போது இது எனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு காலங்காத்தாலேயே. என்னென்னா, நம்ம இப்போ அவகேடோ எடுக்கிறோம், அதில் ஒரு பார்ட்டு தான் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அது என்னதுன்னு எனக்கு தெரியல, பட் அதை நான் சாப்பிட்றதுக்கு ரெடியும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், முழுசாக நான் போட எனக்கு மனசு வரல வெளியே. நான் அதில் இருக்கிறது, அதாவது என்னையை பாதர் பண்ணுற அந்த ஏரியாவை மட்டும் எடுத்து மிச்சதை நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். லைஃப்மே அப்படி தானே, நம்மளுக்கு வேண்டாத விஷயத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேண்டியதை பக்கத்தில் வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அவகேடோ எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளஷில் தான் நியூட்ரியன்ஸ் இருக்குது, பட் அதை விட ஜாஸ்தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் பக்கம் இருக்குது இல்லையா, அந்த தோலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தோலை பிச்சு எடுக்காமல் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் அவகேடோ ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அந்த ஸ்கின்னோடு இருக்கிற பார்ட்டு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சூப்பரான நட்டி ஃப்ளேவர் இருக்கும். என்கிட்டலாம் வந்து அவகேடோ வெறுமை கொடுத்தாலே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஹாஃப் தாராளமாக நான் சாப்பிடுவேன். அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது வந்து டூ மச். ஸோ இப்போ அவகேடோ அப்படியே அதுலேயே வச்சு மேஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் டோஸ்ட்டில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுல நான் இப்போ வந்து ரொம்பவே தெளிவாயிட்டேன். காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஆப்ஷன் போகிறது நம்ம லாங் ரன்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள்லாம் சாப்பிடும் போது காக்கா வராது. பட் எங்கள் அம்மா சாப்பிட உட்காரும் போது எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஒரு காக்காவா இல்லை அது வேறு வேறு காக்காவான்னு கூட தெரியாது, அவங்கக்கிட்ட தான் தெரியும், அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. அந்த காக்கா வந்துட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வாய் வைக்கிறதுக்குள்ளே அது நீ என்னையே மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கத்தி அவங்கள கூப்பிட்டு அவங்க தட்டிலேருந்து ஒரு 2 வாய் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டா தான் அந்த சைடில் காக்கா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது வீட்டுக்கு வெளியே காக்கா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், எங்கள் அம்மா உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் கிண்டல் ஓடிக்கிட்டே இருப்போம். மேபி அந்த பழக்கம் தான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த அணில் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் வர்றதுக்கும் காரணம். ரொம்ப ஸ்பீடான ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து நம்மளை சுற்றி யார் இருக்கா, என்ன இருக்குது, ஒரு சின்ன உயிராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம நின்று அதுக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வழியாகவும் நம்ம நிறையா கற்றுப்போம். ஏன்னா வந்து இந்த பழக்கம் எனக்கு தானாக வந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இல்லைனா எனக்கும் அணிலனா நான் வீட்டில் வச்சுலாம் வளர்க்கவும் மாட்டேன், அதை தொடணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன். அதை டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமையும் கிடையாது. பட் எங்கள் அம்மா வந்து அந்த காக்காவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அது எனக்கு வந்து பாதிச்சிருக்கு.
நல்ல விஷயம் அப்படின்றதுனால அது என்னால் லைஃப்பில் அப்ளையும் பண்ணிக்க முடியுது. அது வந்து ஒரு திருப்தியும் கொடுக்குது. ஆக்சுவலாக திருப்தி கொடுக்குது. அது சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு அணிலுக்கு வேர்க்கடலை கொடுத்ததுக்கு இவ்வளோ இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். அடுத்து நான் இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றதுல வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுட்டு ரிலேட்டடாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ரூட் பர்சன் கிடையாது. ஃப்ரூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால் நான் ஃப்ரூட் ஜூஸாகவும் குடிக்க மாட்டேன். ஜூஸுக்கு பதிலாக நான் ராவாக சாப்பிடுவேன். பட் ஆனால் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டே 1, 2 தான். இந்த மாதிரி செரியுமே வந்து ரொம்ப உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட், அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இயர் ஃபுல்லாக கிடைக்காது. அந்த ஃப்ரூட் மட்டும் தான் பிடிக்கும். மிச்சம் எந்த ஃப்ரூட்டுமே நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். பர்டிகுலராக இந்த ஆப்பிள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த இயர்லேருந்து நானும் கொஞ்சம், என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக டெய்லி காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிடணும்னு நினச்சி வச்சுருக்கேன். பட் அது கஷ்டம்தான். ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கார்லிக் பட்டரில் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாதி அவக்காடோ இருந்துச்சுல அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே உப்பு போட்டு சாப்பிட்ற வேண்டியது தான். ஸோ என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிட் நைட்டில் வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ பொறுமையாக தான் அவன் ஏஞ்சி வருவான். அவனுக்கு வந்து ப்ரெட்டு தான் கொடுக்கணும். ஸோ கேட்டுட்டு டோஸ்டட் ப்ரெட் வேணுமா இல்லைனா கார்லிக் பட்டர் ப்ரெட் வேணுமான்னு பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஸோ என் பிளேட்டில் அவக்காடோ ப்ரெட், கொஞ்சம் ஆல்மண்ட்ஸு, அதுக்கப்புறம் பால். வந்து இது வந்து நான் காஃபி குடிக்கிறது வந்து அது நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணி அதை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் எப்படி பால் வந்து காய்ச்சின பிறகு மேலே இருக்கிற ஆடையை என்ன பண்ணுவீங்க? நான் என் வாயில் தப்பி தவறி போயிடுச்சுன்னா கூட அவ்வளோதான். ஸோ அதனால் நான் அதை தனியாக எடுத்து குப்பையில் தான் போடுவேன். அடுத்ததாக நான் மாற்றணும்னு நினைக்கிற விஷயம், இப்போ நீங்கள் அந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா நான் 3 கரண்டி சுகர் போட்டிருக்கேன். எங்கள் வீட்லேயே இருக்கிறதுலே சின்ன ஸ்பூன் எடுத்து சக்கரை டப்பாவில் போட்டிருக்கேன். இந்த 3ன்றதை நான் 1ன்னு மாற்றணும்னு சில டைம் என் மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன்ஸோடு நிற்பேன். பட் வந்து என் மனசு எப்போவுமே அலைப்பாயிறது வந்து 3 ஸ்பூன். ஏன்னா என்னோடய ஸ்வீட் டூத்துக்கு அந்த அளவு சர்க்கரை தேவை இருக்குது. ஸோ இதையும் நான் இந்த சர்க்கரை எடுக்கிற அளவையும் நான் தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் பிளேட்டில் எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், ஆப்பிள். ஸோ ஃபஸ்ட்டு டே இந்த இயருக்கு ஆப்பிள் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் லஞ்சுக்கு 2 இன்ஸ்டன்ட் பாட்லேயும் நான் வேக வைக்க வேண்டியதெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஈவினிங்க்கு வந்து சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல் பண்ணுறதுக்கு அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ட்ரிவெட் வச்சுட்டு கின்வா அண்ட் ரைஸு, இந்த காம்பினேஷனில் நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொன்னாலே நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது இன்னொன்று இதில் வந்து என் பையனுக்கு வெறும் ரைஸ் தான் அது. ஸோ இது 3த்தையும் ஒரு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிடலாம். கின்வா எப்படி வேக வைக்கணும்னு, கின்வா அண்ட் ரைஸ் 2த்தையும் எப்படி வேக வைக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ரைஸ், அதாவது புழுங்கல் அரிசி பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன், கின்வா அண்ட் பாயில்டு ரைஸு. ஸோ 2த்தையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு, அதாவது 3/4 கப்பு எடுத்திருக்கேன் நான். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதில் இருக்க கிளைசமிக் இண்டெக்ஸ் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா 2 ஸ்டெப் பண்ணணும். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், அந்த ஃபுட் கிரேட் வினிகர் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது போட்டுட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு இந்த 2 ஐட்டமும் வந்து நீங்கள் சுகர் ஸ்பைக் ஆகக்கூடாது, இல்லை அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணுங்கள். டைஜஷனுக்கு நல்லாது, இல்லை ஒரு இஷ்யூவும் இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மினரல்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாதம் கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும்.
நெய் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு 20 மினிட்ஸ் இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக இன்றைக்கி சமையலுக்கு நான் யூஸ் பண்ண போகிற காய்கறி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட், அப்புறம் முருங்கைக்காய், அது ஃப்ரோசன் தான். அதுக்கப்புறம் முள்ளங்கி சாலடுக்கு முள்ளங்கி அண்ட் கேரட் வந்து சாலடுக்கு சௌச்சவ் வச்சு நம்ம பொரிச்ச குழம்பு சௌச்சவ் அண்ட் முருங்கைக்காய் போட்டு, அதுக்கப்புறம் பச்சை மொச்சை அந்த சேனக்கிழங்கு வச்சு சும்மா ஒரு பொரியல் மாதிரி. ஸோ பீட்ரூட்டும் நம்ம வேக வைக்கிறோம், பீட்ரூட் பொரியலும் பண்ண போகிறோம். ஸோ என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு ரசம் அண்ட் பொட்டேட்டோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றத்தை ஆட் பண்ணி விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மொச்சையும் அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது ஒன்றாவே போட்டு வேக வச்சிட போகிறேன். இது வந்து ஃப்ரோசன் அதனால வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சாலுமே உங்களுக்கு குழையாது, கரெக்டாக தான் இருக்கும். நம்மளும் ரொம்ப நேரத்துக்குலாம் நம்ம இதை வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது, வேணுன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வேக வைக்க போகிறோம். ஸோ சில பேர் வந்து என்கிட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே இப்படி வைக்கும் போது சிலதெல்லாம் நல்லா ஆடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துடுது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, நீங்கள் மேலே வைக்கிற பாத்திரம் கீழே இருக்க பாத்திரத்தோட கரெக்டாக போய் பிடிச்சி மூடணும். லைட்டாக உங்களுக்கு ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அது ஓப்பன் ஆகி அதாவது எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேலேயும் மூடிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆடாது, ரொம்ப ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி குயிக் ரிலீஸில் உங்களுக்கு அது மிக்ஸ் ஆகிறதுக்கு உள்ளே இருக்கிற ஐட்டம்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குயிக் ரிலீஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் நிறைய வச்சு ஸ்டாக் பண்ணி குக் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சாலடுக்கு இந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பேக்கிங் பவுடர் போட்டு ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தோலோடு தான் இதை கட் பண்ணி சாலடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நான் பொரிச்ச குழம்புக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ ஒரு பக்கம் ரெடி ஆகுது, சௌச்சவ் வெந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு வந்து இந்த சூப்பரான சாலடு ரேடிஷ் அண்ட் கேரட் சாலட் காமிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் ரேடிஷ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அந்த ஒரு வாசனைலாம் பெருசாலாம் தெரியாது. நீங்கள் ஈவன் வெள்ளை முள்ளங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் கேரட் அண்ட் முள்ளங்கி இருக்குல்ல, முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாது நீங்கள் கேரட் சாப்பிட்றீங்களா இல்லை முள்ளங்கி சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. அடுத்ததாக ஒரு 1/4 லெமன் ஜூஸு, கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, ஆனால் மஸ்ட்டு கொத்தமல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக வந்து தாளிப்பும் நான் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெறுமனே அப்படியே மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். பட் தாளிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது நார்மல் தாளிப்பு தான். கடுகு, உளுந்து, சீரகம், வெங்காயம் இருந்ததுனால நான் வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ராவா வெங்காயம் பிடிக்குன்னா ராவாவும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி தாளிச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ தாளிப்பு அகெயின் இட்ஸ் ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி வந்து இதுக்குமே அதுவும் நம்ம ராவாக சாப்பிடும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம வந்து நிறையா சாப்பிடக்கூடாது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதே ஒரு 3 சின்ன சைஸு முள்ளங்கி தான். அது வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி கேரட்டோடு சாப்பிடும்போது நல்லது தான். அடுத்ததாக நான் சமையல் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். ஸோ சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பைனாப்பிள் கேசரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான். இந்த பைனாப்பிள் கேசரி ரெசிபிலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இருக்கிற எந்த ஃபுட்டுக்குமே நான் வந்து பெருசாக ரெசிபி ஷேர் பண்ணல. மோஸ்ட்லி எல்லோரும் செய்கிறது தான், தெரிஞ்சது தான். நானே நம்ம சேனல்லே நிறையா போட்டிருக்கோம். ஸோ யாருக்காவது பைனாப்பிள் கேசரி ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனல்லே இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பைனாப்பிள் வந்து நம்ம போட்டுட்டு குக் பண்ணக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடைசியில் தான் பைனாப்பிளை போடுறேன். பைனாப்பிளை போட்டுட்டு குக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கசப்பு வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நம்மளுக்கு சாமிக்கு பிரசாதம் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ சாமியை கும்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லன்ச்சு சாப்பிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட் அண்ட் ரேடிஷ் சாலட். இதுவே சம்மராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து குக்கும்பர் சாலட் அந்த மாதிரி வச்சுப்பேன். பட் இப்போ கோல்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக இந்த சாலட். ஸோ நம்மளோட பொரியல், குழம்பு, சாதம், கின்வா அண்ட் ரைஸ், இது வந்து சௌச்சௌ அண்ட் முருங்கைக்காய் போட்ட பொரிச்ச குழம்பு. பொரிச்ச குழம்புல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பும் வராது, புளியும் வராது. பட் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சில ஐட்டம்லாம் வறுத்து அரைக்கிறோம், அதில் அது வந்து நல்லாயிருக்கும். பீட்ரூட் பொரியல், பொட்டேட்டோ ஃப்ரை, நம்ம மொச்சை அண்டு சேனை பொரியல், ரசம் வந்து லெமன் ரசம் அது. அதுக்கப்புறம் என் பையனுக்கு ரசம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டா ரீலுக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பிளேட் பண்ணதை வந்து நம்ம நேச்சுரல் லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட்டு தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ எவ்வளோ வெதர் எப்படி இருந்துச்சுனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்க பார்ப்பேன். ஸோ நல்ல குளிர், சரின்ட்டு பரவாயில்ல போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு விட்னஸ் கிடச்சிருச்சு. நான் வைக்கிற அந்த வேர்க்கடலையை நானாச்சும் ஆள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு கூப்பிட்டு காமிச்சேன். சாப்பிட்டுட்டு அவன் கொடுத்த சத்தத்தில் ஓடியே போயாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா, ஸோ அதனால் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு டெம்பிள், மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே சன்செட் ஆகிட்டுருக்கு. பார்க்க அந்த சன்செட்டோட அந்த லைட் டிஞ்ச் ஆஃப் ஆரஞ்சு அது பார்க்கவும் அழகாக இருக்குது. கேமராலாம் இன்னும் அழகாக தெரியுது. இதுவே இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த புருஷவாக்கம்க்குலாம் ரொம்ப பக்கத்தில் இருந்தோம் அப்படின்றதுனால எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போக முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். சும்மாவே புருஷவாக்கம்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் இந்த ஜனவரி 1 கேட்கவே வேண்டாம், எல்லா கோயிலுமே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போன 2வது கோயிலுமே நல்ல கூட்டம் வந்துச்சு. இதில் என்னென்னா அவ்வளோ குளிர்லேயும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்றது தான் முக்கியம். நம்ம ஊரில் வந்து மார்னிங் அந்த 12 o'clock மிட் நைட்லேருந்தே வந்து கோயிலில் இருப்பாங்க இல்லையா. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி நான் பார்த்தது கிடையாது. பட்டு நியூ இயர் அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு சாமியை ஒரு விசிட் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற கோயில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம், 5:30க்கே போயிட்டோம் அப்படின்றதுனால அங்கே பெருசாக கூட்டம் இல்லை. பட் ஒரு 6:30க்கு போனோம் அப்படின்னா நல்லா இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். ஏன்னா தேர்ஸ்டேன்றதுனால இது வந்து சாய்பாபா டெம்பிள். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வைகுண்ட ஏகாதசி அந்த இது முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு வீடு தான், அதை கோயிலாக மாற்றிருக்காங்க. அடுத்து மகாலட்சுமி டெம்பிள். இது டெலாவர்லேயே கொஞ்சம் ஃபேமஸான கோயில்ன்றதுனால கூட்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நாங்கள் நினச்ச மாதிரியே கூட்டம் வச்சு நல்லா நாங்கள் சாமியும் கும்பிட்டோம். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.